அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், மாடுபிடி வீரர்களுக்கான என்னென்ன பரிசோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது? எத்தனை வீரர்கள் இன்றைய தினம் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த போட்டியில்? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக வீரர்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் வரிசையில் அமர வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அதாவது இன்று பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிய வந்திருக்கு. அதே சமயம் 950 பேர் இந்த போட்டியில் பங்கேற்க முன்பதிவு செய்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய வீரர்கள்ட்ட நம்ம கருத்து கேட்கலாம். இந்த வீரர்கள் எந்த பகுதியை சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா பாலமேடு சேர்ந்த ராம்ராஜ். இவர் பாத்தீங்கன்னா 2011 இருந்து இந்த முதல் நம்பர் வாங்குறதுக்காகவே நேற்று இரவுல இருந்தே காத்திருப்பாரம்மா. அவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். போட்டி உங்க ஊர்ல நடக்குது, எப்படி நடக்குது? நீங்க எப்படி கலந்துக்குள்ள இருக்கீங்க? ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். குடும்பத்தில் இந்த பொங்கலுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போடா ஜல்லிக்கட்டு வரும் உண்டு. உள்ள போய் களத்தில் இறங்கி நாங்கள் மாடு விட விளையாண்டு அண்ணன் தம்பி மாதிரி நாங்களும் மனுஷி மாதிரி இல்லை, அண்ணன் தம்பி நாங்கள் இப்படி பழகிட்டே இருக்கிறேன். பூராமே 40 பேர் இருக்கா, நல்லா மாடு பிடிப்போம், நல்லா ஜாலியாக போயிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமா வருவோம். அரசு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கு? இந்த ஏற்பாடுகள் திருப்தி அடிக்குதா? ஏரிக்காடு எல்லாமே கரெக்ட் தான் சார். இந்த ஆன்லைன் டோக்கன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. கை டோக்கனாக கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நம்ம ஆன்லைன் டோக்கன் ப்ரெஷரு அது இதுன்றாங்க. ஆனால் பிட்டாத்தே நாங்களுமே இருப்போம். அவங்க அரசு கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிட்டாத்தே இருப்போம். பிட்டா இருந்தாத்தே கவர்மெண்ட்லேயே எடுப்பாங்க. இருந்தாலும் டோக்கன் ஒன்று வருது, ஒன்று வராமல் போயிருது. போன வருஷம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால நம்மளுக்கு பதியலை. நன்றி. தொடர்ந்து மற்றொரு வீரர்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க போது எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க? எங்க ஊர் சொந்த ஊர் பாலமேடு. நாங்க ஜல்லிக்கட்டு நடக்கிறது நாங்க 15 வருஷமா இருக்கோம். ஒரே மாதிரி தான் திருப்தியா இருக்கு எங்களுக்கு. இதுல எதுவும் எங்களுக்கு மன திருப்தி இல்லாம போனதே இல்லை. அரசாங்கம் கரெக்டான முறையில் எங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு. எப்பவுமே இந்த டோக்கன் வர்றப்போ அந்த ஒரு நாள் தான் பயமா இருக்கும். டோக்கன் வராமல் போயிருமோ அப்படின்ற ஒரு நாள் தான் பயமா இருக்கும். வந்துருச்சுன்னா கேரண்டியா நான் உள்ளூர்காரன் ஃபுல்லாக மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு எங்களுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டோக்கன்ல ஒரு சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் உணவு தண்ணீர் அது கொடுக்கறது சில தாமதமாகுது, காலைகள் வர்றது பிரச்சனைங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? உணவு ஒரு சில வருஷம் கொடுக்குறாங்க, திடீர்னு ஒரு சில வருஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ காலைக்குள்ள ஒரு 2:30 உட்காந்துருக்கோங்க. 2:30 இந்த டோக்கன் வாங்குறதுக்காண்டி உட்காந்து நம்ம இப்போ 6:30-7 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த இன்னும் 9:30-10 மணி வரைக்கும் நம்ம சுற்று போயிடுற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஏதோ ஒரு சின்ன ஆதாரமாக உணவு கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். இந்த முறைகேடு வருதுன்னா ஃபுல் பயோவே செக் பண்ற மாதிரி, ஒரே ஸ்கேன்ல ஃபுல் பயோவே செக் பண்ற மாதிரி வரணும். இந்த ஆன்லைன்ல பதிகிறது ஒரே பயோ ஃபுல்லாவே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது சின்ன சின்ன இது பிழை திருத்த வரனால மாத்தி வேற யாராவது வச்சு பதிஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. ஒரே பயோவில் அந்த ஸ்கேன் கம்ப்ளீட்டா நம்மளோட பயோவே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வீரர்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்கள் முதல் போட்டியில கலந்து கொள்வதற்காக தயாரா இருக்காங்க. அவங்களுக்கான அந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டோக்கன் விநியோகம் மற்றும் உணவு ஏற்பாடுகள். அதாவது நள்ளிரவிலிருந்து நாங்க காத்திருக்கோம், வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிற்றுண்டி ஏதாவது உணவு கொடுத்தா நாங்க அடுத்த போட்டிக்கு போக தயாரா இருப்போம் அப்படிங்கிற அவங்க கோரிக்கை வச்சாங்க. இப்ப இந்த மாடுபிடி வீரர்கள் எப்படி தயாராகி இந்த இடத்துக்கு வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா இந்த மேடையில இவர்களுக்கு ஏற்கனவே உடல் பரிசோதனையும் எடை மற்றும் காய்ச்சல் ரத்த அழுத்தம் போன்றவை உறுதி செய்த பின்பு அவர்கள் இந்த பகுதியில் வரிசையாக நிற்க வைத்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த டோக்கன் ஆதார் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கான அந்த வரிசை எண்ணானது வழங்கப்படும். அதற்கு முன்னதா பாத்தீங்கன்னா முன்பதாக இந்த மண்டபத்துக்கு வெளியே ஒரு 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்காங்க. காவல்துறையோட பாதுகாப்போட இந்த மாதிரி வரிசையில் அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. இவர்கள் வரிசையில் அமர வைக்கப்பட்டு 50 பேராக அவர்கள் இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நம்ம முன்பே பார்த்திருக்கக்கூடிய அந்த டிஷர்ட் வாங்கக்கூடிய இடம், அவங்க முன்பதிவு செய்யக்கூடிய இடத்துக்கு செல்லப்பட்டு அவர்களுக்கு அந்த வண்ண உடையிலான அந்த ஆடைகள் கொடுக்கப்படும். வரக்கூடிய வீரர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உயரம் முதல்ல எடுப்பாங்க. அந்த உயரம் எடுத்து அதன் பின்பு பாத்தீங்கன்னா எடை, அந்த உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடையில அவங்க நிக்க வச்சு அந்த எடையை இவர்கள் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வரிசையில் அவர்கள் நிக்க வைக்கப்பட்டு மேல் இந்த பகுதியில மேல செல்லப்படுவாங்க. அங்க அவர்களுக்கு ரத்த அழுத்தம், காய்ச்சல் போன்றவை
இருக்கின்றதா என்றது வந்து வரிசையாக அவர்களை வந்து பரிசோதிப்பாங்க. இந்த நடைமுறைகள் முடிந்த பிறகு இதர்கள் தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே தான் அவர்கள் வந்து இறுதி கட்டமாக வந்து அந்த போட்டியில் பங்கேற்பதற்கான இடத்துக்கு சென்று அந்த வந்து டி-ஷர்ட் வாங்க முடியும். இப்போ இவ்வாறாக கலந்து கொள்ள இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு வந்து இந்த பரிசோதனை வந்து முறையாக நடத்தப்பட்டு அவர்களை வந்து சேர்க்கப்படுறாங்க. இந்த சூழல்ல இதுல வந்து எதிலாவது ஒன்று வந்து தோல்வி அடைந்தா கூட அவங்க இந்த போட்டியில வந்து கலந்து கொள்ள முடியாம தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். நேற்றைய தினம் வந்து அவனியாபுரத்தில் நடைபெற்ற 12 வீரர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. 600 சில்லற வீரர்கள் வந்து அதுல பங்கு பெற்றாங்க. அதே போன்றுதான் இன்று நடக்கக்கூடிய போட்டியில வந்து வீரர்கள் வந்து அவர்களுடைய தகுதியை வந்து நிர்ணயம் செய்வதற்கான அந்த தேர்ச்சி மற்றும் இது போன்ற இடத்து கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருது. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி உள்ளிட்ட ஊழியர்கள் வந்து பணியில் இருப்பாங்க. இன்னும் சில மணி நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ள இருக்குது. வீரர்கள் வந்து ஆர்வமாக அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கான அந்த தேர்ச்சி மற்றும் அந்த உடல் எடை, உயரம் போன்றவை வந்து பார்ப்பதற்கு வரிசை நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். Schwinn Sweet.